சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடை தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணுறோம். பச்சரிசி புழுங்கலரிசி வந்துட்டு நான் ரேஷனில் வாங்கின அரிசி தான். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தங்காட்டி எங்கள் அத்தை எனக்கு செஞ்சு தராங்க. ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி வந்துட்டு எல்லாமே நான் ரேஷன் அரிசி தான். ஸோ ரேஷனில் வாங்குகிற பொருள் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கடலப்பருப்பு வந்துட்டு 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுங்களை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதிகமாக நான் கடையில் எல்லாம் எதுவுமே வாங்க கிடையாது. அடுத்து துவரம் பருப்பு போட்டுக்கலாம். ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு ரேஷன் பருப்பு இது வந்துட்டு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து, இப்போ உளுந்து வந்துட்டு 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பச்சை பயிர் போட்டுக்கோங்க. அடை தோசைங்கிறது வந்துட்டு எல்லா விதமான பருப்புகளையும் போட்டு செய்கிறது தான் அடை தோசை. ஸோ நாங்கள் வந்துட்டு பச்சை பயிர் போட்டிருக்கிறேன். பச்சை பயிர், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சரிசி, புழுங்கலரிசி இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு ஆட்டி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போது பச்சை பயிர் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து போட்ட அளவுக்கே போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நான் ரேஷனில் வாங்கின பச்சை பயிர் தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேறு எந்த பருப்பு கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் இருந்தது. சரி, நான் இதை மட்டும் போட்டு இப்போ செய்ய போகிறேன். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்துட்டு அது கூட வந்துட்டு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் நான் ஒவ்வொரு டம்ளர் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதே அளவுக்கு பச்சரிசி 2 டம்ளர், புழுங்கலரிசி 2 டம்ளர் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு அளவாக தான் செய்கிறேன். ஸோ இதே அளவுக்கு நீங்கள் 2 டம்ளர் போட்டு செஞ்சுக்கலாம் பச்சரிசி புழுங்கலரிசி. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷு தான் இது. குழந்தைங்க வந்துட்டு எல்லா பருப்போட சத்தும் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஓகே, இதில் இன்னும் நான் சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் நான் சேர்ப்பேன். ஸோ ஆட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது கூட 3 வரமிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஊற வச்சுக்கலாம். இதை ஓகே, உங்களுக்கு நான் ஆட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். 15 minutes later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடை தோசை அரைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ அது கூட நம்ம என்னென்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அப்போவே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா வரமிளகா, அது அப்புறமா சோம்பு, இஞ்சி, பெருங்காயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் அரிசி அதை ஆட்டும் போது ஆட்டி கொஞ்சம் கடைசியில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எடுக்க போகிறோன்னும் போது இதெல்லாம் நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் மாவு ஆட்டுறதை உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி ஆட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். கைஸ், இப்போ நம்ம பாருங்கள் கழுவி வச்ச இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக ஆட்டிடாதீங்க, குறைன்னு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் இதை ஆட்டிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 2 hours later. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நம்ம அடை தோசைக்கு மாவு அரைச்சோம் இல்லைங்களா, இங்கே பாருங்க. ஸோ இப்போ நான் 2 மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன். ஸோ காலையில் ஆட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். இப்போது நைட்டு 9 மணிக்கு நான் எடுத்து வெளியில் வச்சேன் சுடும்போது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இது ரொம்ப புளிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் என்ன போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம கொத்தமல்லி இலையை நம்ம வெட்டி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வாங்க தோசையை ஊற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
நான் ஏற்கனவே பற்ற வச்ச அடுப்பு சட்னிக்காக நான் தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விட்டு. இந்த அடை தோசை வந்து செய்கிறது வந்துட்டு என்னோட அத்தை தான். ஸோ அவங்களோட டிஷ்ஷு தான் இது. எனக்கு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது என்னன்னு கூட. இங்கே மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், நீங்கள் தண்ணி கலக்க வேண்டாம். ஸோ இப்படியே நீங்கள் சின்னதாக ஊற்றுங்க, மொறு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதவே பெருசாக்கிட்டேன், இவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த தோசை ஊற்றும் போது எண்ணெய் நிறையா சேர்த்துக்குவோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு இட்லி தான் அதிகமாக செய்வோம். இப்போ பாருங்கள் சைடில் வந்துட்டு ரோஸ் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரணும். ஸோ தோசை இப்படி பின்னாடி வெந்திருக்கணும். அடியிலையும் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு நல்லா வேகணும். வேக விட்டால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு என்ன சட்னி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ தக்காளி சட்னி நான் செய்யலை, ஏன்னா இதுலேயும் நம்ம வரமிளகா போட்டிருக்குறோம். அதுலேயும் நம்ம வரமிளகா போட்டோம்னாக்கா நெஞ்சரிச்சல் ஆயிரும்ட்டு தான் நான் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன். நீங்கள் தக்காளி சட்னி காரம் நிறைய சாப்பிட்றவங்க தக்காளி சட்னி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இன்னும் வேகணும், இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். எங்க தோசை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா தோசை? நல்லா இருக்குது. அந்த அடை தோசைக்குமே அந்த தேங்காய் சட்னிக்கு சரியான காம்பினேஷன், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட கார சட்னி இருந்தால் அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சாலும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நம்ம பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானது. பச்சைப்பயிறு அப்புறமா துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப சத்து. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுத்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ கொடுத்தா கூட தப்பு கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது வந்துட்டு இப்போ என்னோடய பையனுக்கு பிள்ளைக்கும் நான் இப்போ ஊற்றி கொடுக்க போகிறேன். பையனுக்கு பிள்ளைக்கு நான் ஊட்டி விடணும். ஸோ அதனால் இப்போ அவருக்கு கொடுத்துட்டேன் முதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தோசை நீங்கள் சுட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா கைஸ்? ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.